உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லவ்டு ஒன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான பர்த்டே செலிப்ரேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபெஸ்டிவல்ஸை விட இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என் 2 பொண்ணுங்களோட பர்த்டே தான். 18 பர்த்டேயை கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த நேரம் பார்த்து பர்த்டேகளும் போஸ் பீக் ட்ரெக்கிங் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால சரி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கே கூப்பிட்டு போய் செலிப்ரேட் பண்ணலான்னு தான் கூப்பிட்டு வந்திருந்தோம். போஸ் பீக்கில் சன்ரைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால ஷார்ப்பாக 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். 5 மணிக்கெல்லாம் சூடாக டீ குடிக்க வச்சு கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மீச புலிமலை அரௌண்ட் ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி எனக்கு ஓவர் பாடி ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சுன்னு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இது எந்த அளவுக்கு இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். ஆனால் கம்பேர்ட் டு மீச புலிமலை இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. முக்கால்வாசி வழி ஜீப்லேயே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வர எல்லாருமே நவம்பர் டிசம்பர் டைமில் வெதர் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளவுட் பட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலான்னு அந்த டைமில் தான் வருவாங்க. ஆனால் நாங்கள் போனது மார்ச்சில். அப்போ அங்கே இருக்கிற கைட்லேருந்து இன்சார்ஜ் வரைக்கும் எல்லாருமே க்ளவுட் பட்ஸ் கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக க்ளவுட்ஸ்க்கு மேலே நாங்கள் இருக்கோன்னு பார்க்கும்போதே கடவுளே என் பிள்ளைய ப்ளெஸ் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பீக்குக்கு போயிட்டு சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணலான்னு முன்னாடியே பிளான் பண்ணி மெல்ட் ஆகாத மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் பலூன் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு சைடு கேரளா இன்னொரு சைடு தமிழ்நாடுன்னு ஷோ பண்ணுற மாதிரி ஒரு கல் இருக்கும். ஸோ அது மேலே வச்சு சூப்பராக கேக் கட்டிங்கும் முடிச்சுட்டு சுற்றி நிறைய ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. அட்லாஸ்ட் நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்பெஷலாக என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். இது பாசிபிள் ஆனதுக்கு முக்கியமான 2 பேர் யாருன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா. ஏன்னா ட்ரெக்கிங்கில் சும்மா நடக்கிறதே கஷ்டம். அதுலேயும் எங்கள் 3 பேரும் ஒரு வாட்டர் பாட்டில் கூட தூக்க விடாமல் நீங்கள் 3 பேரும் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்தால் போதும்னு எல்லாமே அவரே எடுத்துக்கிட்டு எங்களை அவ்வளோ பார்த்து கேர் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. செகண்ட் நேச்சர் எங்களுக்கு பண்ண ஒரு பெரிய ஃபேவர் தான். சன்ரைஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு வந்தோம். ஆனால் லிட்டரலி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வியூ கிடச்சிது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வியூ நானும் சரி என் பொண்ணுங்களும் சரி பார்த்ததே இல்லை. அதனாலேயே இந்த நாள் லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷலான நாளாக அமைஞ்சிடுச்சு. வேறு என்ன செஞ்சுருந்தாலும் பாப்பா இந்தளவுக்கு ஹாப்பி ஆகியிருப்பாளான்னு தெரியல. ஆனால் இந்த வியூவை பார்த்துட்டு அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாளை உங்கள் கூட ஷேர் பண்ண மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத ஒரு நாள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் ஒரு vlogல மீட் பண்ணலாமா?